ஹலோ, வெல்கம். பொதுவாவே ஒரு நாட்டோட பொருளாதாரம், இறக்குமதி அப்படின்னாலே நமக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயமா தோணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல ஒரு மிகப்பெரிய தேசிய பொருளாதாரத்தை நம்ம வீட்டு மாதாந்திர பட்ஜெட்டோட ஒப்பிட்டு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். முக்கியமா நம்ம தங்கம் வாங்கலைன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மாதாந்திர சம்பளத்துல வாடகை, மளிகை, கரண்ட் பில் இப்படி அத்தியாவசிய செலவுகள் எல்லாம் தவறாம பண்றீங்க. ஆனா வருஷ கடைசியில கணக்கு பார்த்தா உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ஒரு மிகப்பெரிய பகுதி வெறும் ஆடம்பரமான தங்க நகைகளை வாங்குறதுக்கே போயிருக்குன்னு தெரிய வருதுன்னு அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷாக்கிங்கா இருக்கும்ல? நம்ம நாட்டோட இப்போதைய பொருளாதார நிலைமையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம வீட்டு பட்ஜெட் உதாரணத்தை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி ஒரு நேஷனல் ஷாப்பிங் கார்ட், அதாவது தேசிய பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற எல்லா பொருட்களுக்கான மொத்த பில் எவ்வளவு தெரியுமா? தலை சுத்த வைக்கிற மாதிரி ஒரு நம்பர். 755 பில்லியன் டாலர்கள். ஆமாங்க, இந்த மாபெரும் ஷாப்பிங் கார்ட்ல நாம அன்றாடம் யூஸ் பண்ற சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் மெஷின்கள் வரைக்கும் எல்லாமே அடங்கும். இந்த பெரிய நம்பரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க தங்கம் அப்புறம் பிளாக் கோல்டுன்னு சொல்லப்படுற கச்சா எண்ணெய், அதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கும் ஒரு ஆடம்பர தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப பார்க்கலாம். முதல்ல கச்சா எண்ணெய். உங்க வீட்ல கரண்ட் எப்படி லைட்டா எரிய வைக்குதோ அதே மாதிரி தான் கச்சா எண்ணெய் நம்ம இந்திய பொருளாதாரத்தையே ஓட வைக்குது. வண்டிகள் ஓடவும் ஃபேக்டரி இயங்கவும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்காக நாம செலவு பண்ற தொகை வருஷத்துக்கு 139 பில்லியன் டாலர்கள். இது நம்மால தவிர்க்கவே முடியாத, கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு இருக்கிற ஒரு பெரிய அத்தியாவசிய செலவு. இப்போ இந்த தங்கத்தோட விலை பட்டியல், அதாவது ஒரு தேசிய ஆடம்பரத்தோட செலவு எவ்வளோன்னு பார்க்கறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பட்ஜெட்ல வெறும் தங்கத்தை மட்டும் இறக்குமதி செய்யறதுக்காக நாம செலவு பண்ற தொகை எவ்வளவு தெரியுமா? பிரம்மாண்டமான 59 பில்லியன் டாலர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எந்த ஒரு பெரிய உற்பத்திக்கும் நேரடியா பயன்படாத, பெரும்பாலும் ஒரு சேமிப்பாவும் ஆடம்பர பொருளாவும் மட்டுமே பார்க்கப்படுற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய தொகையை நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாட்டை முழுசா இயங்க வைக்கிற அந்த அத்தியாவசியமான கச்சா எண்ணெய்க்காக நாம பண்ற செலவுல கிட்டத்தட்ட பாதி அளவை வெறும் தங்கம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆடம்பர உலோகத்துக்காக மட்டுமே நாம செலவு செய்றோம். யோசிச்சு பாருங்க, பாதி அளவு செலவு. சரி, இந்த தங்கத்தோட உண்மையான விலை என்ன? இந்த பில்லியன்களை எல்லாம் நேரமா மாத்தி பார்ப்போம். பொதுவாவே மில்லியன்களுக்கும் பில்லியன்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம மூளை டக்குன்னு புரிஞ்சுக்காது. அதனால இந்த பெரிய பொருளாதார நம்பர்கள் எல்லாம் நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி நேரம் அப்படிங்கிற அளவிடா மாத்துவோம். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தோட டேட்டா படி பார்த்தோம்னா, இந்த தங்க இறக்குமதியை நாம நிறுத்தினா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும்னு ரொம்ப தெளிவா புரியும். அந்த 59 பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தை நம்ம வாங்காம தவிர்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்தியாவுக்கு அத்தியாவசிய தேவையான கச்சா எண்ணெயை முழுசா 5 மாசத்துக்கு வாங்குறதுக்கான பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். இல்லைன்னா அதை விட பெரிய விஷயமா, ஒட்டுமொத்தமா இந்தியா வெளிநாடுகள் இருந்து வாங்குற எல்லா பொருட்களுக்கான ஒரு மாசம் முழு பில்லையும் நம்மால அப்படியே கட்டிவிட முடியும். இது சாதாரண சேமிப்பு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பெரிய சேமிப்பு. இதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, தங்கம் வாங்குறத கைவிடுறது அப்படிங்கிறது ஜான்வரி மாசம் முழுசும் உங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த செலவுகளையும் பில்களையும் யாரோ ஒருத்தர் கட்டிட்டா எப்படி இருக்குமோ அதுக்கு சமம். ஆமாங்க, நாடே ஒரு மாசம் முழுக்க எந்த இறக்குமதி செலவும் இல்லாம இயங்கும். மறுபடியும் நம்ம அன்றாட குடும்ப பட்ஜெட் உதாரணத்துக்கே வருவோம். உங்களோட ஒரே ஒரு ஆடம்பர ஆசையை மட்டும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறது மூலமா ஒரு மாசம் முழுசும் நீங்க எந்த ஒரு பில்லும் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் ஒரு ஆடம்பரத்தை நிறுத்தி வைக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய பவர். இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். தங்கம் அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தோடையும் உணர்வுகளோடையும் கலந்த ஒரு விலை மதிப்பற்ற உலோகம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதனால வர்ற பொருளாதார சுமை எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நாம இப்ப பார்த்தோம். அந்த தங்கத்தோட பளபளப்பு அது நம்ம நாட்டோட பொருளாதாரத்து மேல ஏத்துற இந்த மாபெரும் எடையை விட உண்மையிலேயே மதிப்புமிக்கதா? நீங்களே யோசிச்சு பாருங்க.